ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்சிகி ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொதுவாகவே நம்ம எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு நினைப்போம். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தான். ஆனால் சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. விழிப்புணர்வாக இருக்கணும், அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய நேரங்களில் நமக்கு தேவை இருக்குதோ இல்லை தேவை இல்லாமல் இருந்தாலும் கூட நிறைய தகவல்களை நம்ம தலையில் ஏற்றி வச்சுக்கிறோம். இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருத்தர் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவரோட தொழிலை பற்றி நம்ம நிறைய தேடி அவர் பார்த்துட்ருக்கிறாரு அப்படின்னா அது அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தினசரி அது எல்லாத்தையுமே அவரோட தொழிலில் அவர் தெரிஞ்சு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு தகவலுமே ஒவ்வொரு அடி முன்னேறி போகிறதுக்கு அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அவர் சினிமாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்து அதை பற்றிய தகவல்களை ரொம்ப தேடி படிச்சுட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நடிகர்களை பற்றி ஒவ்வொரு நடிகைகளை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதை பற்றி தான் ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாரு அப்படின்னா அது அவருக்கு அந்த அளவுக்கு எந்த பயனையும் கொடுக்காது. ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு வீட்டில் இருந்த அம்மா தினசரி டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அது ஒரு மருத்துவ ப்ரோக்ராம். அந்த மருத்துவ ப்ரோக்ராமுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. அங்கே டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு சிம்டம்ஸ் சொல்லும்போது அது இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம், இதை செக் பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி டாக்டர்ஸ் தகவல்கள் சொல்லுவாங்க. இந்த அம்மா தினசரி பார்த்துட்டு இருக்கிறதுனால அதில் ஒவ்வொருத்தர் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் இவங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியும். பொதுவாகவே அப்படி தான். தலைவலி இருந்ததுன்னா இப்படி இருக்கும், பசி இல்லையா அது இதனால தான், தூக்கம் இல்லையா அது இதனால தான் அப்படின்னு ஒவ்வொரு காரணங்கள் சொல்லுவாங்க. எல்லாமே எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்பப்போ இது எல்லாம் நமக்கு வந்துட்டு தான் போயிட்டு இருக்கோம். சில நாள் தலைவலிக்கும், கை வலிக்கும், கால் வலிக்கும், வயிறு வலிக்கும் எல்லாருக்கும் இருக்கிறது தான். இந்த பாட்டியம்மா என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஏதோ பெருசாக ஒரு நோய் இருக்குது போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் டாக்டர் செக்கப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு டாக்டரையாக பார்த்து எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஒவ்வொரு டேப்லெட்டாக வாங்கி சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையில் இந்த பாட்டியம்மா ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த நோயும் கிடையாது. ஆனால் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாங்க அந்த டாக்டர். உண்மையில் அந்த பாட்டியம்மாக்கு நோய் கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ரொம்ப பயம் இருந்திருக்கு. நமக்கு இது இருக்குமோ அது இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி இந்த பயம் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பேச்சு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் தினசரி என்னென்ன செய்கிறீங்க அப்படின்னு அதை பற்றியெல்லாம் கேட்கும்போது தான் அந்த பாட்டியம்மா சொல்லியிருக்கிறாங்க, டிவியில் நான் இப்படி ஒரு ப்ரோக்ராம் பார்ப்பேன், அதில் தான் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. உடனே இந்த டாக்டர் சொன்னாங்க, முதல்ல அந்த ப்ரோக்ராம் பார்க்குறத நீங்கள் நிறுத்துங்கன்னு. ஏன்னா அது பாட்டிக்கு தேவையில்லாத தகவல். இந்த மாதிரி தேவையில்லாத தகவல்கள் எல்லாத்தையும் தலையில் ஏற்றி வச்சுட்டு நமக்கு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு அவங்களாவே யோசித்து கற்பனை பண்ணிக்கிறாங்க. அதாவது இல்லாத நோயெல்லாம் அவங்களே புதுசாக பேர் வச்சுட்டு நமக்கு இது இருக்குது அப்படின்னு அவங்களே ஒரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதோட பயமும் சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த டாக்டர் சொன்னது மாதிரி அந்த டிவி ப்ரோக்ராமை பார்க்குறத நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் பாட்டிக்கு இதை பற்றிய யோசனையே கிடையாது. இந்த நோயை பற்றியோ அறிகுறியை பற்றியோ தலைவலியை பற்றியோ காய்ச்சலை பற்றியோ எதை பற்றியோ யோசனை கிடையாது. அதுக்கப்புறம் அந்த பாட்டி அந்த பயத்துலேருந்து கொஞ்சமாக வெளியே அதை பற்றி யோசிக்காமல் சாதாரணமான வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க. இத்தனைக்கு காரணம் என்ன? தினசரி பார்க்குற அந்த டிவி ப்ரோக்ராம் தான். நான் நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத தகவல்களெல்லாம் தெரிஞ்சு வச்சு அதனால் ஒரு பயத்தை உருவாக்கி வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இப்படி தான் நம்மளுமே நிறைய வீடியோஸ் தேடி பார்த்துட்ருப்போம். நமக்கு தேவையில்லை அப்படின்னாலும் அதை பார்த்துட்ருப்போம். அதுக்கப்புறம் நம்மளே ஒரு குழப்பத்துக்கு போய் நம்மளே ஒரு கலக்கமாகி அது வரைக்கும் நல்லா இருந்த நம்ம ஒரு வித்தியாசமாக உட்காந்துருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தேவையில்லாத விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது தான். அதனால் நம்ம பார்க்குற விஷயங்கள் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதா, சந்தோஷம் கொடுக்குறதா இருக்குதா, அது மூலமாக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோமா அப்படிங்கிறது தான் விஷயம். தெரிஞ்சு வச்சுக்கிற தகவல் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா அதை தேடி கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த பாட்டி அம்மா மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிற தகவல் நம்மளோட நிம்மதியை கெடுக்குது அப்படின்னா அது தெரியாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. அதனால எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு டேக் இட் ஈஸி பாலிசி அப்படிங்கிற மாதிரி தான் சில விஷயங்களை ஃப்ரீயாக விடுறது, சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கிறது, சில விஷயங்களை நம்ம கேட்டும் கேட்காம இருக்கிறது, கண்டும் காணாமல் இருக்கிறது, இது கூட ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தோண்ட கிடைக்கிறது என்னவோ வெங்காயத்தோல் மாதிரி தான், உள்ளே எதுவுமே இருக்காது. ஆனால் நம்ம தான் தோண்டி டயர்டாகும். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நாட்டில் ஏதாவது ஒரு விஷயம் எங்கேயாவது நடந்திருக்கும். அதை பார்த்துட்டு சில பேர் நினைப்பாங்க இதே மாதிரி நமக்கு நடந்துருமோ அப்படின்னு நினச்சி அதுக்காக ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. லட்சத்தில் ஒரு விஷயம், 1000ல் ஒரு விஷயம் அந்த மாதிரி எங்கேயாவது நடந்திருக்கலாம். அதே விஷயம் நமக்கு அப்படியே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது தேவையில்லாத குழப்பம்தான். அதனால தான் சொல்கிறேன், தேவையில்லாத தகவல்கள் நமக்கு வருது அப்படின்னா அதை அப்படியே கேட்டும் கேட்காம விடுறது தான் நல்லது. ரொம்ப மனசில் பாரமாக ஏற்றி அதை பற்றியே யோசித்து அதிலேயே ஆழ்ந்து போகிறது நம்மளோட நிம்மதியை நம்மளே கெடுக்கிற மாதிரி ஆகிரும். அடுத்ததான் நம்ம இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி நம்மளே நினைக்கக்கூடாது. அதாவது நம்ம இப்போ ஏழ்மையில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இப்படி தான் கஷ்டப்படணும் போல், காலம் ஃபுல்லாக நம்ம கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு வச்சுக்காதீங்க.
எல்லாருமே கஷ்டப்படுறதுக்காக இந்த உலகத்துக்கு வரல. எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வெளியே வரலாம். இப்போது ரொம்ப வசதியோட செழிப்பாக இருக்கிற எல்லாருமே ஒரு காலத்தில் வறுமை, ஏழ்மை இது எல்லாத்தையுமே சந்திச்சிருப்பாங்க தான். அதாவது ஒரு பால் பாக்கெட் வாங்குறதுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தவங்க எல்லாம் கூட 2 வீடு 3 வீடு கட்டி அதுக்கப்புறம் நல்லா முன்னேறி மேலே வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லை. இது வந்து நிரந்தரமானது கிடையாது. நம்ம இதிலேருந்து மேலே வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நமக்கு எப்போவுமே இருக்கணும். அதனால் அந்த மைண்ட் செட்டை வந்து மாற்றிடுங்க. நம்மளும் முன்னேறலாம், நம்மளும் இந்த வறுமையிலேருந்து மேலே வந்துடலாம், நமக்கும் எல்லாமே கிடைக்கும், நம்மளும் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலாம், நம்மளும் வீடு கட்டுவோம், நம்மளும் வீடு வாங்குவோம், இடம் வாங்குவோம், நகை வாங்குவோம், எல்லாமே நமக்கு நடக்கும். நம்ம இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் இதோடு விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம ரொம்ப அழகாக இல்லை, நம்ம வந்து இப்படி தான் அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கிக்காதீங்க. எல்லாருமே அழகு தான். கருப்பாக இருந்தாலும் அழகு, நல்ல கலராக இருந்தாலும் அழகு, கட்டையாக இருந்தால் அதுவும் அழகு, நெட்டையாக இருந்தால் அதுவும் ஒரு அழகு தான், குண்டாக இருந்தால் அதுவும் ஒரு அழகு தான், ஒல்லியாக இருந்தால் அதுவும் ஒரு அழகு தான். எல்லாமே அழகு தான், நம்ம பார்க்குற பார்வையில் தான். முதல்ல நம்ம அழகாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். நம்மளே நம்பலை அப்படின்னா மற்றவங்களாம் எப்படி நம்புவாங்க? முதல்ல நம்மளை நம்ம மதிக்கணும். நம்ம அழகாக தான் இருக்கிறோம், நல்லா தான் இருக்கிறோம், நம்மளால் எல்லாமே செய்ய முடியும், எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் விட்டுருங்க. நம்ம நினச்சோம் அப்படின்னா எதையும் செய்ய முடியும். இந்த மாதிரி நினைக்காமல் இருந்தோம் அப்படின்னா அப்படியே தான் இருப்போம். நம்ம எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்கும். ஆனால் அந்த மாதிரி போகிறதுக்கு, அந்த மாதிரி ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு அதுக்கான வழிகளை கண்டுபிடிச்சி அதை மட்டும்தான் நம்ம செஞ்சிட்ருக்கணும். இல்லை நம்மளால் அதெல்லாம் முடியாது, நம்மளால் மேலே போக முடியாது, நம்ம இப்படி தான், நமக்கு இவ்வளவு தான், நமக்கு அதுக்கு தகுதியே இல்லை, திறமையே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் நம்ம அதுக்காக எந்த முயற்சியும் பண்ண மாட்டோம். கிணத்துல போட்ட கல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த கிணத்துல போட்ட கல் எங்கேயாவது நகருமா? 1 இன்ச்சு கூட நகராது, அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் தினசரி டெய்லி நம்ம வந்து ஆசைப்படுற விஷயங்களுக்காக நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்காக தினசரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதனால் முடியாது அப்படிங்கிறதையோ இல்லை இப்படித்தான் இருப்போம் அப்படிங்கன்னு ஒரு முடிவு கட்டி ஒரு வாழ்க்கையை வந்து வாழாதீங்க. ஏணியை போடுறதுன்னு முடிவாயிடுச்சு, அதை வந்து ஆகாயத்துக்கு போடுங்க. அப்போ தான் நம்ம வந்து கொஞ்சமாவது மேலே ஏறி போய் தொட முடியும். அடுத்தது எல்லாரை விட எல்லாத்துலேயும் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது வந்து ஓசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிளீனிங்கில் நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒரு சின்ன தூசி இருக்கிறத கூட நம்ம மனசு வந்து பொறுத்துக்காது. அந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவம் என்ன அப்படின்னா, எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா எப்பவும் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டாங்க. அது சுறுசுறுப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக ஒரு சின்ன தூசி இருக்கிறது கூட அவங்களால பொறுக்க முடியாது. வீட்டு முன்னாடி ஒரு சின்ன இலை கிடந்தது அப்படின்னா உடனே ஒரு தொடப்பத்தை தூக்கிட்டு வந்து அந்த இலையை தூக்கி போட்டதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். வீட்டில் ஒரு அழுக்கு துணி இருந்தால் கூட அதை வந்து உடனே, அது 10 மணியாக இருந்தாலும் சரி, 11 மணியாக இருந்தாலும் சரி, உடனே அதை துவைச்சி காய போட்டால் தான் அவங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் வரும். முதல்ல பார்க்குறதுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க, எப்பவும் வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க, வீடு வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சுருக்கிறாங்க, அந்த மாதிரி தான் தெரியும். இப்போ நம்மளால் முடியாத ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஆனால் அதை வந்து அவங்க சந்தோஷமாக செய்கிறாங்க அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே ஒரு இரிட்டேஷனோட எப்பவும் அதை பற்றிய சிந்தனையோடு இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம், அது ஒரு பிரச்சனை தான். அந்த அக்கா நடந்து வரும்போதே அப்படி பார்த்துட்டே தான் வருவாங்க, எங்கேயாவது தூசி இருக்குதா அப்படின்னு. கண்ணில் தூசி பட்டுடுச்சுன்னு வைங்களேன், அதை தொடச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களால அடுத்த அடி எடுத்து வைக்கவே முடியும். அந்த மாதிரி அது வந்து ஒரு நெருக்கடியானது. எப்பவும் இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்குது, அங்கே தூசி இருக்கா, இங்கே தூசி இருக்கா, இது அழுக்காயிடுச்சோ, இப்போ மறுபடியும் அதை துவைக்கலாம் அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது பிரச்சனை தானே. முதல்ல எனக்கு சுறுசுறுப்பாக தெரிஞ்சது, இப்போ பார்த்தா அந்த அக்காவை நினச்சாவே என்ன ஒரு நிமிஷம் கூட அவங்க வந்து அமைதியாக உட்கார முடியல. அந்த மாதிரி மனசு வந்து இந்த அளவு நெருக்கடி கொடுத்து வச்சிருக்கு. இது வந்து ஓவர் பெர்ஃபெக்ட். எங்கள் அத்தை ஒருத்தங்க இந்த மாதிரி இருப்பாங்க, இந்தந்த டேட்டில் இந்தந்த வீட்டு வேலைகளை செஞ்சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை இல்லை வேலைக்கிழமை அப்படின்னா வீடு வந்து கண்டிப்பாக கழுவி தொடச்சி விட்டுருவாங்க. இப்போ அந்த வேலைக்கிழமை அவங்க எவ்வளவு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் சரி, காய்ச்சலாக இருந்தாலும் சரி, எந்திரிக்க முடியாமல் இருந்தாலும் சரி, ஆனால் அவங்க வந்து அந்த வீடு துடைக்கிற வேலையை நிறுத்தவே மாட்டாங்க, கண்டிப்பாக அதை செஞ்சுருவாங்க. ஏன்னா அதை வந்து அவங்களுக்கு செஞ்சு ஆகணும், அது செய்யாமல் அன்றைக்கி இருக்கவே முடியாது. நல்ல பழக்கம் தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் உடம்பு ரொம்ப முக்கியம் தானே. அதாவது எது முக்கியம் அப்படிங்கிறத கூட யோசிக்காமல் நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்து ஆகணும் அப்படின்னு நம்மளே ரொம்ப கட்டாயப்படுத்திக்கிறது முடியாத நிலைமையிலையும். ஆனால் அது சந்தோஷமாக செஞ்சாங்க அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப நெருக்கடியோட ரொம்ப கஷ்டத்தோடு செய்யும்போது இவ்வளோ பெர்ஃபெக்ட் வேண்டாம், இன்றைக்கி செய்கிறத நாளைக்கு கூட செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னு தான் தோணும். அந்த மாதிரி யாராவது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறீங்க அப்படின்னா அதையும் கொஞ்சம் மாற்றிக்கலாம் நம்மளோட சந்தோஷத்துக்காக, அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.